ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நான் பிரம்மம் பாகம் 2. ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். அறியப்படாதது மெய்யின் வசிப்பிடம். கேட்பவர், குரு என்பவர் யார்? உச்ச உயர்வான குரு யார்? மகாராஜ், உன் விழிப்புணர்வில் நிகழும் அனைத்துமே உன் குரு. விழிப்புணர்விற்கு அப்பால் உள்ள தூய பிரக்னை உச்ச உயர்வான குரு. கேட்பவர், என் குரு ஸ்ரீ பாபாஜி. அவரை பற்றிய உங்கள் கருத்து என்ன? மகாராஜ், என்ன ஒரு கேள்வி கேட்கிறாய்? மும்பையில் இருக்கும் ஆகாசத்திடம் பூனேவில் இருக்கும் ஆகாசத்தை பற்றிய கருத்து என்ன என்று கேட்கிறாய். பெயர்கள் வேறுபடுகின்றன. ஆகாசம் அல்ல, பாபாஜி என்னும் வார்த்தை ஒரு முகவரி மட்டுமே. யார் அந்த முகவரியில் வாழ்கிறார்கள்? நீ பிரச்சனையோடு இருக்கும்போது கேள்விகளை கேட்கிறாய். யார் யாருக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்று விசாரி. கேட்பவர், ஒவ்வொருவரும் மெய்யறிதலுக்கு உட்பட்டவர்கள் என்று நினைக்கிறேன். அது அவர்களுடைய கடமையா அல்லது விதியா? மகாராஜ், மெய்யறிதல் என்பது நீ ஒரு நபர் அல்ல என்னும் நிஜத்தை புரிந்து கொள்வது. அதனால் யாருக்கு விதி இல்லாமல் போகிறதோ அந்த நபருக்கு அது கடமையாக இருக்க முடியாது. யார் தன்னை நபராக கற்பனை செய்து கொள்கிறாரோ அவருக்கு தான் கடமையும் விதியும் உள்ளது. யார் அவர் என்று கண்டுபிடி. அப்போது கற்பனை செய்யப்பட்ட நபர் கரைந்து விடுவார். சுதந்திரம் என்பது ஏதோ ஒன்றிலிருந்து கிடைப்பது. நீ எதிலிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டுகிறாய்? தெல்ல தெளிவாக உன்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த நபரிலிருந்து நீ சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஏனெனில் உன்னை பற்றி நீ கொண்டுள்ள கருத்துதான் உன்னை கட்டுக்குள் வைத்திருக்கிறது. கேட்பவர், நபரை எப்படி நீக்குவது? மகாராஜ், மன உறுதி உடைய யோகத்தினால் அது போக வேண்டும் என்று புரிந்துகொள். அது கண்டிப்பாக போக வேண்டும் என்று விரும்பு. அது போக வேண்டும் என்று மனமார்ந்த ஈடுபாட்டுடன் நீ இருந்தால் அது போய்விடும். யாரோ ஒருவர், எவரோ ஒருவர் உன்னிடம் நீ தூய விழிப்புணர்வு, ஒரு உடல் மனம் அல்ல என்று சொல்வார். அதை ஒரு சாத்தியக்கூறாக ஏற்றுக்கொண்டு மனமார்ந்த ஈடுபாட்டுடன் ஆய்வு செய். அது அவ்வாறு என்றும் நீ இடத்தாலும் காலத்தாலும் கட்டுப்பட்ட ஒரு நபர் அல்ல என்றும் கண்டுபிடிப்பாய். அது ஏற்படுத்தும் வித்தியாசத்தை சிந்தி. கேட்பவர், நான் ஒரு நபர் அல்ல என்றால் நான் என்ன? மகாராஜ், ஈரமான துணி அது ஈரமாக இருக்கும் வரை வித்தியாசமாக தெரியும், உணரப்படும். வாசம் அடிக்கும், உலர்ந்து விட்டால் அது மறுபடியும் எப்போதும் இருப்பதை போல ஆகிவிடும். தண்ணீர் அதிலிருந்து போய்விட்டால் யாரது நனைந்திருந்தது என்று கண்டுபிடிக்க முடியும். உன் உண்மையான தன்மை நீ தோற்றமளிப்பது போல அல்ல. நீ நபர் என்று கருதும் கருத்தை விட்டுவிடு, அவ்வளவே. எப்படியாயினும் நீ முன்பே எதுவாக இருக்கிறாயோ அதுவாக ஆக வேண்டியதில்லை. நீ என்னவோ அந்த அடையாளம் இருக்கிறது. நபர் தன்மை அதன் மேல் சுமத்தப்பட்டுள்ளது. உனக்கு தெரிந்ததெல்லாம் நபரைத்தான். நபர் அல்லாத அடையாளத்தை உனக்கு தெரியாது. ஏனெனில் நீ ஒருபோதும் சந்தேகப்பட்டதில்லை. நான் யார் என்னும் முக்கியமான கேள்வியை நீ ஒருபோதும் கேட்டதில்லை. அடையாளம் என்பது நபரின் சாட்சி. சாதனா என்பது மேலோட்டமான மாறக்கூடிய நபர் தன்மையிலிருந்து மாறாத எப்போதும் இருக்கின்ற சாட்சிக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது. கேட்பவர், நான் யார் என்னும் கேள்வி ஏன் என்னை சிறிதளவே கவர்கிறது? நான் என் நேரத்தை சாதுக்களின் இனிமையான சகவாசத்தில் கழிக்க விரும்புகிறேன். மகாராஜ், உன் சொந்த ஸ்வரூபத்தில் ஆழ்ந்திருப்பதே புனிதமான சகவாசம்தான். உனக்கு துக்கமும் அதிலிருந்து விடுதலை அடைவது என்னும் பிரச்சனையும் இல்லாவிட்டால் சுயம் அறிதலுக்கான சக்தியையோ விடாப்பிடியான அவசியத்தையோ காண மாட்டாய். உன்னால் ஒரு நெருக்கடியை உருவாக்க முடியாது. அது உண்மையானதாக இருக்க வேண்டும். கேட்பவர், ஒரு உண்மையான நெருக்கடி எப்படி நிகழும்? மகாராஜ், அது ஒவ்வொரு கணமும் நிகழ்கிறது. ஆனால் நீதான் போதுமான அளவு உஷாராக இல்லை. உன் அண்டை வீட்டாரின் முகத்தில் ஏற்படும் ஒரு கவலை, இருத்தலின் அளவற்ற எல்லாவற்றிலும் ஊடுருவுகின்ற துக்கம் உன் வாழ்க்கையில் ஒரு நிலையான காரணி. ஆனால் நீ அதை கவனிக்க மறுக்கிறாய். நீ துக்கப்படுகிறாய், மற்றவர்கள் துக்கப்படுவதையும் பார்க்கிறாய். ஆனால் நீ எதிர்வினை புரிவதில்லை. கேட்பவர், நீங்கள் சொல்வது உண்மை.
ஆனால் நான் அதற்கு என்ன செய்ய முடியும்? அதுதான் சூழ்நிலை. நான் உதவ முடியாததும் என்னுடைய சோம்பலும் அதன் ஒரு பகுதி. மகாராஜ், நல்லது. உன்னை தடுமாற்றமின்றி உறுதியாக பார். அதுவே போதும். உன்னை பூட்டுகின்ற கதவுதான் உன்னை வெளியே விடும் கதவும் கூட. நான் என்பதுதான் கதவு. அது திறக்கும் வரை அசைவின்றி இரு. உண்மையில் அது திறந்துதான் இருக்கிறது. நீதான் அதனுள் செல்வதில்லை. நீ வரையப்பட்ட இல்லாத கதவுகள் திறக்க காத்திருக்கிறாய். அது ஒருபோதும் திறக்காது. கேட்பவர், எங்களில் பலர் போதைப் பொருட்களை எப்போதாவது சிறிதளவாவது எடுத்துக்கொள்கிறார்கள். விழிப்புணர்வின் உயர் நிலைகளுக்குள் செல்ல அவற்றை எடுத்துக்கொள்ளுமாறு சிலர் சொல்கிறார்கள். அதே நோக்கத்திற்கு மற்றவர்கள் அளவற்ற புலன் இன்பத்தில் ஈடுபடுமாறு அறிவுறுத்துகிறார்கள். இதில் உங்களுடைய கருத்து என்ன? மகாராஜ், சந்தேகமில்லாமல் உன் மூளையை பாதிக்கின்ற போதைப் பொருட்கள் உன் மனதையும் பாதித்து நீ சொன்னார் போன்ற வினோதமான அனுபவங்களை கொடுக்கும். ஆனால் வழக்கத்திற்கு மாறான அனுபவமான பிறந்ததாகவும் துக்கத்திலும் அச்சத்திலும் வாழ்வதாகவும் புதிதாக ஏற்படாத அல்லது நீடித்திருக்காத மகிழ்ச்சியை தேடுவதுமான அனுபவத்தை கொடுக்கும். போதைப் பொருளுடன் ஒப்பிட்டு பார்த்தால் அவையெல்லாம் என்ன மாதிரியான போதைப் பொருட்கள்? இந்த போதைப் பொருளின் தன்மையை பற்றி நீ விசாரம் செய்து அதற்கு ஒரு முறிவு மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும். பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு இவையெல்லாம் ஒன்றே. யார் இவற்றை உருவாக்கியது என்று கண்டுபிடி. நீ பிறப்பதற்கு முன்பே போதை ஏற்றப்பட்டு இருக்கிறாய். எந்த மாதிரியான போதைப் பொருள் அது? நீ எல்லா வியாதியிலிருந்தும் குணமாகலாம். ஆனால் நீ இன்னும் ஆதியிலிருந்தே உள்ள போதைப் பொருளின் தாக்கத்தில் இருந்தால் மேம்போக்காக குணமடைவதில் என்ன பயன்? கேட்பவர், கர்மா மறுபிறவிக்கான காரணம் அல்லவா? மகாராஜ், நீ பெயரை மாற்றலாம், ஆனால் நிஜம் அப்படியே இருக்கிறது. நீ கர்மா அல்லது விதி என்று சொல்லும் போதைப் பொருள் என்ன? அது நீ என்னவாக இல்லையோ அதுவாக உன்னை நம்ப செய்கிறது. அது என்ன? அதிலிருந்து நீ விடுபட முடியுமா? நீ மேற்கொண்டு செல்வதற்கு முன்னால் ஒரு செயல்படும் தத்துவமாக நீ உன் தோற்றத்தை போல் அல்ல என்றும் ஒரு போதைப் பொருளின் தாக்கத்தில் இருக்கிறாய் என்றும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அறிகுறிகளை சோதிக்கவும் அவற்றின் பொதுவான காரணங்களை தேடவும் உனக்கு உந்துதலும் பொறுமையும் இருக்கும். ஒரு குரு உன்னிடம் சொல்லக்கூடியதெல்லாம், அன்பானவரே, உன்னை பற்றி நீ மிகவும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். நீ உன்னை பற்றி நினைத்திருப்பது போன்ற நபர் அல்ல என்றுதான். யாரையும் நம்பாதே. உன்னை உட்பட ஜீவனுள்ள தண்ணீரையும் மெய்யின் பாறையையும் நீ அடைகின்ற வரை ஒவ்வொரு யூகத்தையும் தேடு, கண்டுபிடி, நீக்கு, ஒதுக்கு. நீ அந்த போதைப் பொருளின் தாக்கத்திலிருந்து விடுபடும் வரை உன் மதங்கள் மற்றும் அறிவியல், பிரார்த்தனைகள் மற்றும் யோகா ஆகியவற்றால் எந்த பயனும் உனக்கு இல்லை. அவை ஒரு தவறை அடிப்படையாக கொண்டிருப்பதால் அதை வலுவூட்டுகின்றன. ஆனால் நீ உடலோ மனமோ அல்ல, அவற்றின் சாட்சி கூட இல்லை. ஆனால் முற்றிலும் அப்பாற்பட்டவன் என்னும் கருத்தில் நிலைத்திருந்தால் உன் மனம் தெளிவு பெறும், உன் ஆசைகள் தூய்மை அடையும், உன் செயல்கள் அறம் சார்ந்தவையாக இருக்கும். அந்த அக தூய்மை உன்னை உண்மையினாலும் அச்சமற்ற அன்பாலும் ஆன வேறொரு உலகத்திற்கு எடுத்துச் செல்லும். உன் பழைய உணரும் மற்றும் சிந்திக்கும் வழக்கங்களை தடு. இல்லை, அவ்வாறு இருக்க முடியாது. நான் அது போன்று இல்லை. எனக்கு அது அவசியம் இல்லை. அதை நான் வேண்டுவதில்லை என்று உன்னிடம் சொல்லிக் கொண்டே இரு. அப்போது பிழையாலும் மனக்கசப்பாலுமான முழு கட்டமைப்பும் நொறுங்கி போகின்ற ஒரு நாள் வரும். அப்போது ஒரு புது வாழ்க்கைக்கான அடித்தளம் சுதந்திரமாக இருக்கும். உன்னோடு நீ கொண்டுள்ள எல்லா முனைப்புகளும் உன் விழித்த நிலையிலும் ஒரு பகுதி உன் கனவு நிலையிலும் தான் உள்ளன என்று ஞாபகம் வைத்திரு. தூக்கத்தில் எல்லாமும் ஒதுக்கி தள்ளப்பட்டு மறக்கப்பட்டு விடும். உன் விழித்த வாழ்க்கை எவ்வளவு சிறிதளவே முக்கியம் என்று அது காண்பிக்கிறது. உனக்கே கூட வெறுமனே படுத்துக்கொண்டு கண்களை மூடினால் அது முடிந்து போய்விடும். ஒவ்வொரு முறை நீ தூங்க போகும் முன்பும் விழிப்பதை பற்றிய குறைந்தபட்ச உறுதி கூட இல்லாமல் தான் தூங்க போகிறாய். இருப்பினும் நீ ஆபத்தை ஏற்றுக்கொள்கிறாய். கேட்பவர், தூங்கும்போது நீங்கள் உணர்வுடன் இருக்கிறீர்களா அல்லது உணர்வில்லாமலா? மகாராஜ், நான் உணர்வுடன் இருக்கிறேன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபராக இருக்கும் உணர்வுடன் அல்ல. கேட்பவர், சுயமறியும் அனுபவத்தின் ருசியை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க முடியுமா? மகாராஜ், முழுவதையும் எடுத்துக்கொள்.
கேட்டால் பெறுவதற்கு அது இங்கு இருக்கிறது. ஆனால் நீ கேட்பதில்லை. கேட்டாலும் கூட பெற்றுக்கொள்வதில்லை. எது பெற்றுக்கொள்ள தடுக்கிறது என்று கண்டுபிடி. கேட்பவர் எது தடுக்கிறது என்று எனக்கு தெரியும். என் அகங்காரம்தான் மகாராஜ். அப்படியானால் உன் அகங்காரத்தோடேயே இரு. என்னை தனியாக விட்டுவிடு. உன் மனதிற்குள் நீ பூட்டப்பட்டிருக்கும் வரை என் நிலையை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. கேட்பவர் மேற்கொண்டு கேட்க என்னிடம் கேள்விகள் இல்லை மகாராஜ். உன் அகங்காரத்தோடு நீ உண்மையிலேயே சண்டையிட்டு கொண்டிருந்தாயானால் மேலும் பல கேள்விகளை கேட்டிருப்பாய். உனக்கு ஆர்வமில்லாததால் தான் உன்னிடம் கேள்விகள் இல்லை. தற்பொழுது நீ சுக துக்க கோட்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய். அதுதான் அகங்காரம். நீ அகங்காரத்தோடு ஒத்து போகிறாய். அதை எதிர்த்து சண்டையிடுவதில்லை. தனிப்பட்ட காரணங்களால் முற்றிலுமாக எந்த அளவு ஊசலாடி கொண்டிருக்கிறாய் என்று கூட உனக்கு தெரியாது. ஒரு மனிதன் தனக்கு எதிராகவே எப்போதும் கிளர்ச்சி செய்ய வேண்டும். ஏனெனில் ஒரு மாய கண்ணாடியை போல அகங்காரம் குறுக்கவும் திருக்கவும் செய்யும். எல்லா கொடுங்கோளர்களிலும் அது மிகவும் மோசமானது. அது உன்னை முற்றிலும் மேலதிகாரம் செய்யும். கேட்பவர் நான் என்பது இல்லாமல் போனால் யார் சுதந்திரமாக இருப்பது? மகாராஜ், உலகம் ஒரு வலிய தொந்தரவிலிருந்து விடுபடும். அது நல்லது. கேட்பவர் யாருக்கு நல்லது? மகாராஜ், எல்லோருக்கும் நல்லது. அது வீதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு கயிற்றை போன்றது. அது போக்குவரத்தை பாதிக்கும். அதை சுருட்டி வைத்து விட்டால் வெறும் அடையாளமாக அங்கு இருக்கும். தேவைப்படும் போது உபயோகமாக இருக்கும். அகங்கார சுயத்திலிருந்து விடுதலை தான் சுய விசாரத்தின் பலன். கேட்பவர் நான் என் மேல் மிகவும் வெறுத்து போயிருந்த ஒரு காலம் இருந்தது. இப்போது நான் என் குருவை சந்தித்தேன். அவரிடம் நான் முழுவதுமாக சரணடைந்த பிறகு அமைதியாக இருக்கிறேன். மகாராஜ், உன் தினசரி வாழ்க்கையை கவனித்தால் நீ எதையுமே சரணடைய செய்யவில்லை என்று காண்பாய். நீ வெறுமனே சரணாகதி என்னும் வார்த்தையை உன் அகராதியில் சேர்த்து கொண்டு உன் குருவை உன் பிரச்சனைகளை தொங்கவிட ஒரு குச்சியாக மாற்றிவிட்டாய். உண்மையான சரணாகதி என்னவென்றால் உன் குரு சொன்னால் ஒழிய எதுவுமே செய்யாதிருப்பது. சொல்ல போனால் அது நீ ஒதுங்கி கொண்டு உன் குரு உன் வாழ்க்கையை வாழ விடுவது. உன்னால் தீர்க்க முடியாததாக தோன்றும் பிரச்சனைகளையும் கூட அவர் எவ்வளவு சுலபமாக தீர்க்கிறார் என்று நீ வெறுமனே கவனித்து ஆச்சரியப்படுவாய். கேட்பவர் நான் இங்கு அமர்ந்து கொண்டு அறையையும் மக்களையும் பார்க்கிறேன். உங்களையும் கூட பார்க்கிறேன். உங்கள் பக்கத்திலிருந்து இது எப்படி தெரிகிறது? நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? மகாராஜ், எதுவும் இல்லை. நான் பார்க்கிறேன். ஆனால் மனதால் ஆன கருத்துக்களால் பொருத்தப்பட்ட பிம்பங்களை உருவாக்கும் விதமாக நான் பார்ப்பதில்லை. நான் விவரிப்பதோ அல்லது மதிப்பிடுவதோ இல்லை. நான் பார்க்கிறேன், உன்னை காண்கிறேன். ஆனால் மனப்பாங்கோ அல்லது கருத்தோ என் பார்வையை மறைப்பதில்லை. என் கண்களை அப்பால் திருப்பும் போது என் மனம் ஞாபகங்களை அசை போட அனுமதிப்பதில்லை. அதிலிருந்து உடனே விடுபட்டு அடுத்த பதிவிற்கு தயாராக புத்தம் புதிதாக மனம் இருக்கிறது. கேட்பவர் நான் இங்கே இருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்வை என்னால் இடத்திலும் வெளியிலும் காலத்திலும் குறிக்க முடியவில்லை. இங்கு நிகழ்கின்ற ஞானத்தின் பரிமாற்றத்தில் ஏதோ ஒரு சாசுவதமான பிரபஞ்ச அளவிலானது இருக்கிறது. 10,000 வருடங்களுக்கு முன்போ பிறகோ அது எந்த வேறுபாட்டையும் ஏற்படுத்துவதில்லை. இந்த நிகழ்வே காலமற்றது. மகாராஜ், மனிதன் காலம் செல்ல செல்ல மிகவும் மாறுவதில்லை. மானுட பிரச்சனைகள் அப்படியேதான் இருக்கின்றன. ஒரே மாதிரியான விடைகளைத்தான் வேண்டுகின்றன. ஞானத்தின் பரிமாற்றம் நிகழ்கிறது என்னும் உணர்வுடன் நீ இருப்பதே ஞானம் இன்னும் கடத்தப்படவில்லை என்று காண்பிக்கிறது. நீ அதை பெற்றுவிட்டால் அதை பற்றிய உணர்வு மேற்கொண்டு இருக்காது. உண்மையில் எது உனக்கு சொந்தமாக இருக்கிறதோ அதை பற்றிய உணர்வுடன் இருக்க மாட்டாய். நீ உணர்வுடன் இருக்கும் எதுவும் நீயோ அல்லது உன்னுடையதோ அல்ல. உன்னுடையது அறிந்து உணரும் சக்தி, அறிந்து உணரப்படுவது அல்ல. உணர்வை மொத்த மனிதனாக கருதுவது தவறு. மனிதன் உணர்வற்றவன், உணர்வுள்ளவன், அதீத உணர்வுள்ளவன். ஆனால் நீதான் மனிதன் அல்ல. உன்னுடையது திரைப்பட திரை, ஒளி மற்றும் பார்க்கும் சக்தி. ஆனால் படம் நீ அல்ல. கேட்பவர்
நான் ஒரு குருவை தேட வேண்டுமா, அல்லது யாரை கண்டுள்ளேனோ அவருடனேயே தங்கிவிடட்டுமா? மகாராஜ், உன் கேள்வியை நீ இன்னும் ஒருவரை கண்டுபிடிக்கவில்லை என்று காண்பிக்கிறது. நீ மெய்யறியாதவரை ஒரு குருவிலிருந்து மற்றொரு குருவிற்கு நகர்ந்து கொண்டிருப்பாய். ஆனால் நீயே உன் ஸ்வரூபத்தை கண்டுபிடித்து விட்டால் உன் தேடல் முடிந்துவிடும். ஒரு குரு ஒரு மைல்கல். நீ நகர்ந்து போய் கொண்டிருக்கும் போது பல மைல் கற்களை கலந்து போயிருப்பாய். நீ உன் அடைய வேண்டிய இடத்தை அடைந்துவிட்டால் கடைசியான ஒன்றுதான் முக்கியம். மெய்யாக எல்லாமும் அதனதன் நேரத்தில் முக்கியம். முடிவில் எதுவும் முக்கியம் இல்லை. கேட்பவர், நீங்கள் குருவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை போல் தெரிகிறது. அவர் மற்றவர்களோடு ஒரு நிகழ்வுதான். மகாராஜ், எல்லா நிகழ்வுகளும் பங்களிக்கின்றன. ஆனால் எதுவுமே இன்றியமையாதது அல்ல. நீ போகும் பாதையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் இலக்கை நீ அடைய உதவும். ஒவ்வொரு அடியும் மற்றதை போல அவசியம். ஏனெனில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். அதை நீ தவிர்க்க முடியாது. நீ எடுத்து வைக்க மறுத்தால் சிக்கி விழுந்து விடுவாய். கேட்பவர், ஒவ்வொருவரும் குருவின் மகிமைகளை புகழ்ந்து பாடுகிறார்கள். நீங்களோ அவரை ஒரு மைல் கல்லுக்கு ஒப்பிடுகிறீர்கள். எங்களுக்கு ஒரு குரு தேவை இல்லையா? மகாராஜ், நமக்கு ஒரு மைல்கல் தேவையில்லையா? தேவை மற்றும் இல்லை. நாம் நிச்சயமில்லாமல் இருந்தால் தேவை. நமக்கு வழி தெரிந்திருந்தால் தேவை இல்லை. நம் மீது நாம் நிச்சயமாக இருந்தால் வழிமுறைகளை கொடுப்பதற்காக அல்லாமல் மேற்கொண்டு குரு தேவையில்லை. உன் மனம் ஒரு கருவி. அதை உபயோகப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். எப்படி உன் உடலை உபயோகப்படுத்த நீ கற்றுக்கொண்டு இருக்கிறாயோ அப்படி உன் மனதை உபயோகப்படுத்த அறிந்திருக்க வேண்டும். கேட்பவர், என் மனதை உபயோகப்படுத்த தெரிந்திருந்தால் எனக்கு என்ன லாபம்? மகாராஜ், ஆசை மற்றும் அச்சத்திலிருந்து விடுபடுவாய். ஆசையும் அச்சமும் மனதின் முற்றிலும் தவறான உபயோகத்தால் வருபவை. ஞானம் உன்னை பிடித்து வைக்காது. அறிந்தது எதிர்பாராமல் நிகழ்வது. அறியப்படாதது மெய்யின் வசிப்பிடம். அறியப்பட்டதில் வாழ்வது அடிமைத்தனம். அறியப்படாததில் வாழ்வது முக்தி. கேட்பவர், எல்லா ஆன்மீக பயிற்சியும் தனிப்பட்ட சுயத்தை இல்லாமல் போக செய்வதுதான் என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அம்மாதிரியான பயிற்சிக்கு கடினமான உறுதியும் தொய்வில்லாத ஈடுபாடும் தேவை. அம்மாதிரியான வேலைக்கு எங்கிருந்து ஒருமைப்பாடும் சக்தியும் கிடைக்கும்? மகாராஜ், ஞானிகளின் சகவாசத்தில் அதை நீ பெறலாம். கேட்பவர், நான் எப்படி யார் ஞானி யார் வெறுமனே புத்திசாலி என்று அறிவது? மகாராஜ், உன் நோக்கங்கள் தூய்மையாகவும் நீ வேறொன்றையும் தேடாமல் மெய்யை மட்டுமே தேடுபவராகவும் இருந்தால் சரியான மனிதரை கண்டுபிடிப்பாய். அவர்களை கண்டுபிடிப்பது சுலபம். ஆனால் எது கடினம் என்றால் அவர்களை நம்பி அவர்களுடைய உபதேசங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களின் முழு அனுகூலத்தையும் எடுத்துக்கொள்வதுதான். கேட்பவர், ஆன்மீக பயிற்சிக்கு விழித்த நிலை தூங்கும் நிலையை விட முக்கியமா? மகாராஜ், மொத்தத்தில் நீ விழித்த நிலைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறாய். தூக்கம் இல்லாமல் விழித்த நிலை சாத்தியம் இல்லை. தூங்காவிட்டால் ஒருவர் பைத்தியம் பிடித்தோ அல்லது இறந்தோ போய்விடுவார். ஏன் உணர்வற்றதை சார்ந்திருக்கும் விழித்த நிலையிலுள்ள விழிப்புணர்விற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நம் ஆன்மீக பயிற்சியில் உணர்வுள்ளது மட்டுமல்ல, உணர்வற்றதும் கூட பொருட்படுத்தப்பட வேண்டும். கேட்பவர், ஒருவர் உணர்வற்றதை எப்படி கையாளுவது? மகாராஜ், நான் என்பதை விழிப்புணர்வின் குவி மையத்திற்குள் வைத்திரு. நீ இருப்பதை ஞாபகம் வைத்திரு. உன்னை இடைவிடாமல் கவனி. அப்போது உணர்வற்றது உன்னால் எந்தவிதமான சிறப்பான முயற்சியும் செய்யப்படாமல் உணர்விற்குள் பாய்ந்து செல்லும். தவறான ஆசைகளும் அச்சங்களும் தவறான கருத்துக்களும் சமுதாய அடக்குமுறைகளும் உணர்வுள்ளதோடு அதன் குறுக்கீட்டை தடுக்கவும் தவிர்க்கவும் செய்கின்றன. கலந்துவிட தடைகள் இல்லாமல் போனால் உணர்வற்றதும் உணர்வுள்ளதும் ஒன்றாகி ஒன்று எல்லாமாகவும் ஆகும். நபர் சாட்சிக்குள் கலக்கும். சாட்சி பிரக்னைக்குள், பிரக்னை தூய இருத்தலுக்குள். இருப்பினும் அடையாளம் தொலைந்து போகாது. அதன் வரையறைகள் மட்டுமே இல்லாமல் போகும். அது உருமாற்றம் அடைந்து உண்மையான சுயமாக, சத்குருவாக, சாசுவதமான நண்பராக, வழிகாட்டியாக ஆகும். துதிப்பதால் அதை உன்னால் அணுக முடியாது. எந்த வெளிப்புற செயலினாலும் உட்புற சுயத்தை அடைய முடியாது. துதிப்பதும் பிரார்த்தனைகளும் மேற்பரப்பில் மட்டுமே இருக்கும். ஆழமாக செல்ல
தூக்கம், கனவு, விழிப்பு ஆகிய நிலைகளுக்கு அப்பால் செல்லும் பிரயத்தனமாகிய தியானம் அவசியம். ஆரம்பத்தில் முயற்சிகள் ஒழுங்கற்று இருக்கும். பிறகு அவை அடிக்கடி நடந்து ஒழுங்காகி எல்லா தடைகளும் வெல்லப்படும் வரை தொடர்ந்தும் தீவிரமாகவும் ஆகும். கேட்பவர்: எதற்கான தடைகள்? மகாராஜ்: சுயம் மறத்தலுக்கான தடைகள். கேட்பவர்: துதிப்பதும் பிரார்த்தனைகளும் பயனற்றவை என்றால் தினந்தோறும் நீங்கள் ஏன் பாடல்களோடும் சங்கீதத்தோடும் உங்கள் குருவின் பாடத்தை பூஜிக்கிறீர்கள்? மகாராஜ்: யார் அதை வேண்டுகிறார்களோ அவர்கள் செய்யட்டும். அதில் குறுக்கிட எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. கேட்பவர்: ஆனால் நீங்கள் அதில் பங்கெடுக்கிறீர்கள். மகாராஜ்: ஆமாம், அவ்வாறுதான் தோன்றும். ஆனால் ஏன் என்னை பற்றி அவ்வளவு அக்கறை? உன் முழு கவனத்தையும் எது என்னை உணர்வுள்ளவனாக செய்கிறது என்னும் கேள்வியில் உன் மனம் அந்த கேள்வியை ஆகும் வரை வேறு ஒன்றையும் நினைக்க முடியாதவரை செலுத்து. கேட்பவர்: எல்லோரும் என்னை தியானம் செய்ய சொல்கிறார்கள். தியானத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் வேறு பலவற்றில் எனக்கு ஆர்வம் இருக்கிறது. சிலவற்றை நான் மிகவும் வேண்டி என் மனம் அவற்றிடம் செல்கிறது. தியானம் செய்ய நான் எடுக்கும் முயற்சிகள் அரை மனதுடன் இருக்கின்றன. நான் என்ன செய்வது? மகாராஜ்: இவையெல்லாம் யாருக்கு நடக்கிறது என்று உன்னை கேள். ஒவ்வொன்றையும் உள்முகமாக செல்ல ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள். தலைகளை பிரக்னையின் தீவிரத்தால் எரித்து நீ போகும் பாதைக்கு வெளிச்சம் ஏற்று. நீ ஆசைப்படவோ அச்சப்படவோ செய்தால் ஆசையோ அச்சமோ தவறல்ல, அவை போக வேண்டியதில்லை. ஆனால் ஆசையும் அச்சமும் படுகின்ற நபர்தான் போக வேண்டும். மிகவும் இயல்பாகவும் நியாயமாகவும் உள்ள ஆசைகளோடு அச்சங்களோடும் சண்டையிடுவதில் அர்த்தம் இல்லை. நபர்தான் அவற்றால் அழைக்கழிக்கப்படுகிறது. அதுதான் கடந்த கால மற்றும் எதிர்கால தவறுகளுக்கு காரணம். நபர் தன்மையை ஜாக்கிரதையாக பரிசீலனை செய்து அதன் பொய்த்தன்மையை காண வேண்டும். அப்போது உன் மீது அதற்குள்ள ஆதிக்கம் போய்விடும். நீ ஒவ்வொரு முறை தூங்க போகும் போதும் அது அடங்கி விடுகிறது. ஆழ்ந்த தூக்கத்தில் நீ ஒரு சுய நினைவுள்ள நபர் அல்ல. இருப்பினும் நீ உயிருடன் இருக்கிறாய். நீ உயிருடனும் உணர்வுடனும் இருந்து ஆனால் மேற்கொண்டு சுய நினைவில்லாமல் இருந்தால் நீ ஒரு நபராக இருக்க மாட்டாய். விழித்திருக்கும் போது இருப்பது நாடக மேடையில் ஒரு வேடத்தில் நடிப்பதை போல. ஆனால் நாடகம் முடிந்த பிறகு நீ என்ன? நீ ஆரம்பத்தில் என்னவோ அதுதான். நாடகம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் என்னவாக இருந்தாயோ அதே போல்தான் நாடகம் முடிந்த பிறகும் இருப்பாய். வாழ்க்கை என்னும் மேடையில் நடிப்பதாக உன்னை பார். நடிப்பு அற்புதமாகவோ அல்லது அசிங்கமாகவோ இருக்கலாம். ஆனால் நீ அதில் இல்லை. நீ வெறுமனை ஆர்வத்தோடும் கருணையோடும் பார்த்து கொண்டிருப்பாய். வாழ்க்கை என்னும் நாடகம் நடக்கும் போது அதை பார்த்து கொண்டிருப்பதாக மட்டுமே எல்லா நேரமும் மனதில் நினைத்து கொண்டிருப்பாய். கேட்பவர்: நீங்கள் எப்போதும் மெய்மையின் ஞான தன்மையையே வலியுறுத்துகிறீர்கள். அன்பு, மனோ உறுதி ஆகியவற்றை பற்றி ஒருபோதும் குறிப்பிடுவதில்லை. ஏன் அப்படி? மகாராஜ்: மனோ உறுதி, அன்பு, ஆனந்தம், முயற்சி, மகிழ்ச்சியாக அனுபவிப்பது இவையெல்லாம் நபர் தன்மையினால் அழுத்தமாக கரைபட்டிருக்கின்றன. எனவே அவற்றை நம்ப முடியாது. பயணத்தின் ஆரம்பத்திலேயே அவசியமான தெளிவும் தூய்மையும் தேவை. அதை பிரக்ஞை மட்டுமே கொடுக்க முடியும். அன்பும் மன உறுதியும் செயல்படும் காலம் வரும். ஆனால் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரக்ஞை என்னும் சூரியன் முதலில் எழும்ப வேண்டும். மற்ற அனைத்தும் பின்தொடரும். தொடரும். ஓம்.